சம்போகஸ்ரீனா கிருஷ்ணனோட எப்போதும் ஸ்லேஷம் சம்ஸ்லேஷத்திலே சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அந்த செல்வம் இருக்கிறதால பிரசாத சொன்னதுலாம் மறுமொழி சொல்லி பட்டுட்டாரு. ஆனா சம்ஸ்லேஷ போக தசைக்கு கைங்கரியம் முக்கியம். நீ எப்பேற்பட்டதான கிருஷ்ண நாயகியா போயிட்டாலும் கைங்கரியத்துக்காக தான் கிருஷ்ண நாயகி. அதனால தேகி தாசியம் அப்படின்னு கேட்டுக்கிறார். அந்த தாசியம் கைங்கரியம் தான் முக்கியம். அதுதான் நாயக்கா பாவத்துல போனாலும் தாசியம் உண்டு, சக்கிய பாவத்துல போனாலும் தாசியம் உண்டு. நீ ஒரு கால் தாச பாவத்துல போனாலும் தாசியம் உண்டு, சக்கிய பாவத்துல போனாலும் தாசியம் உண்டு. பஞ்ச பாவங்கள்ல உறவுல எதுல போனாலும் கைங்கரியம் உண்டு. வாத்சல்ய பாவத்திலையும் கைங்கரியம் உண்டு. குழந்தைக்கு செய்ய வேண்டியதான சிசு எல்லா அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துதானே ஆகணும். கைங்கரியம் இல்லாத இருக்கு. அதுதான் தாசியம் அப்படிங்கிறது அங்கீயா இருக்கு, மிச்சதெல்லாம் அங்கமா இருக்கு. மாதுரிய பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம் அப்படின்னு என்ன சொல்றியோ எல்லா பாவத்துக்கும் அங்கி எதிரான தாசியம் தான். அப்படிங்கிறதால தான் தாசிய பக்தி போதன பாஷ்யகாரரான ராமானுஜர் எதை எல்லாருக்கும் போதிச்சார்னா தாசிய பக்தினா. தாசிய பக்தினா என்ன அர்த்தம்னா கைங்கரிய பக்தி. கைங்கரிய நித்திய நிரதைகி பவதேக போகையில் அப்படி இருக்கிறதுனால நாயக பெண் பிள்ளாய் கைங்கரியத்துக்குன்னு இட்டு பிறந்த நம்மளாம் இப்படி படுத்துட்டு இருக்கலாமா? எங்களுக்கு எல்லாம் நாயகியா இருக்கிறதுக்கு இதுதான் அழகா. எழுந்து வா. அப்போ எழுந்து வரலன்னு உடனே இந்த விசாகாவை பார்த்து சடக்கரை எழுந்து வரதுக்காக கிருஷ்ணனுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்தை சொல்லுவோம். அது கேட்டாலும் என்னடி ஆபத்து கிருஷ்ணனுக்கு அப்படின்னு எழுந்து வந்துட்டாளா? வந்த ஆபத்து போயிடுத்து வாணி அப்படின்னு அழைச்சிட்டு போயிடலாம் கோஷ்டியில அப்படின்னு நினைச்சிட்டு ஆண்டாள் சொல்றா, நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. கேசவன் அப்படிங்கிறதுனாலே கேசி அப்படிங்கிற அசுரன் தான். அந்த அசுரனை பகவான் வாய் கத்திரிக்காவை போட்டு வெள்ளரி பழத்தை போட்டு வாயை புழக்கிறது மாதிரி அவன் வாயை போட்டு கிழிச்சு உடம்பையே தாரா கிழிச்சு போட்டான்னு இருக்கு. அப்படி கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணத்தாலேயே கிருஷ்ணனுக்கு கேசவன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மேலும் சுருள் சுருளான கேசம் இருக்கிறதாலையும் கேசவன் பேரு. எல்லாத்துக்கும் மேல கஷ்ட ஈசஸ்ட எஸ்ய வசே, கஷ்ட ஈசஸ்ட எஸ்ய வபுகு அப்படிங்கிறதாலையும் கேசவன் பேரு. கம் பிரம்மா அப்படிங்கிறதால பிரம்மாவும், ஈசகா அப்படிங்கிறதால சிவனும், இவா ரெண்டு பேரையும் சரீரமா வச்சுட்டு எவன் ஒருத்தன் அந்தர்யாமியா இருக்கானோ அவனுக்கு கேசவன் பேரு. அதே மாதிரி பிரம்மாவையும் சிவனையும் தன்னுடைய வசத்துல வச்சுட்டு அகிலாண்ட கோடி பிரம்மாண்டத்தை நடத்துறது எவனோ அவனுக்கு கேசவன் பேரு. இப்படி எல்லாம் பல அர்த்தம் உண்டு இல்லையா கேசவன். அது முக்கியமா இப்ப கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணதுனால கேசவன். இந்த அவதாரத்தை சொல்றதுனாலே மூல ரூபத்தை எடுத்து சொல்றான் நாராயணன் மூர்த்தி. மூர்த்தினா அவதாரம் அர்த்தம். நாராயணனுடைய அவதாரமான கேசவன் கிருஷ்ணன் அப்படிங்கிறான். எம்பெருமானுடைய அவதாரம் நாராயணனுடைய அவதாரம் தான். எப்படி தெரிஞ்சதுன்னா ஏஷ நாராயண ஸ்ரீமானு இங்க ரிஷி சொல்லிட்டு போறார். நாராயண சமோ குணைகி இன்னொரு ரிஷி இங்க சொல்றார் துர்காச்சாரியர். அதனால பகவான் நாராயணன் தான் இங்க அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இந்த கேசவனை பாடுறோம் நாங்கள்லாம், நீ இன்னமும் கேட்டு படுத்துருக்கீங்க. இந்த இடத்துல வெறும்னு சொன்னா ஒரு அர்த்தம், இதுலயே துவனி அர்த்தம்னு உண்டு. உச்சரிக்க வேண்டிய துவனி, கொடுக்க வேண்டிய துவனியை கொடுத்தா அர்த்தம் வேற விதமாகும். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு சொன்னா கேசவனை பஜனை பண்ணோம் படுத்துட்டு இருக்கியே அப்படின்னு அர்த்தம். கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன்னு துவனி கொடுத்தோமானா அர்த்தம் மாறிடும். என்னடா கலியுகத்தினுடையதான தர்மமே கேசவ பஜனம். கலி கல்பஷஹரம் சுபதமியைவ கேசவ நாமய ஏன களவு சங்கீர்த்திய கேசவம் புராணம். கலியுக தர்மமான கேசவ பஜனம் பண்ணிட்டு இருக்கோம், கேட்டே கிடக்கு. இதை கேட்டுட்டும் கலியில பிறந்திருக்கோம் நம்மளாம் அப்படின்னு எழுந்து ஓடி வந்து பஜனையில கூட வேண்டாமா? கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்றாள் ஆண்டாள். அப்படிங்கிற கேட்டே கிடத்தியோ இத்தனையும் நீ எப்படி இருக்கணும்னா கிருஷ்ணனுக்கு ஒரு ஆபத்துன்னா அடி வயிறு பிடிச்சிருக்கணும்.
அந்த ஆபத்து நீங்கிறதுன்னு ஓடி போய் கிருஷ்ணனை சேர்த்து கட்டிக்க வேண்டாமா? இப்படி படுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கெல்லாம் வழிகாட்டியான பிராட்டி சீதா பிராட்டி என்ன பண்ணானா, அங்க பஞ்சவட்டியில இருக்கச்சே குகை உள்ள உட்காந்துக்கலாம். 14,000 ராட்சசாலோட தனி ஒரு வீரனாக ராமர் போயிருக்கார் யுத்தத்துக்கு. யுத்தம் என்ன ஆகுமோன்னு எல்லாரும் பாக்குறா. ராமருக்கு என்ன ஆகுமோன்னு பார்த்துட்டு இருக்கா பிராட்டி. அந்த சமயத்துல எல்லா முனிவர்களும் கரதூஷணாதிகள் 14,000 ராட்சசாலையும் பதம் பண்ணதுக்கு அப்புறமா எல்லாரும் ஸ்வஸ்திவாசனம் சொல்லி சர்வம் ஜெயத்தின்னு மங்களாசாசனம் பண்ற துவனியை கேட்டோடனே தம் திருஷ்டுவா சத்ருகம் தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பகூவகிருஷ்டா வைதேகி பக்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்னு அந்த குகையில இருந்த பிராட்டி ராமருக்கு வந்த ஆபத்தெல்லாம் நீங்கி ராமர் ஆபத்துக்கு ஆபத்தை விளைச்சுட்டார். சக்கரபாணியான சாரங்கபாணியான பகவான் சக்கரபாணியா சுழண்டு அர்த்தாதிக முகூர்த்தத்துல 14,000 ராட்சசாலியை ஜெயிச்சுட்டு வந்திருக்கார். உடம்புல அங்கங்க கொஞ்சம் ரணங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால கொஞ்சம் ரத்தங்கள் கூட சிந்துறாரா ராமர். அப்படிங்கிறத பார்த்தோடனே ஓடி வந்துதான் சீதா பிராட்டி இப்பேற்பட்ட ரிஷிகளுக்கு மத்தியில மண்டலத்துல லட்சையை விட்டு ஓடி வந்து மார்பை சேர்த்து தழுவினாளாம். அதோட போராதுன்னு வலதுபுறமாக வந்து இங்க கட்டிண்டா, பின்புறமாக வந்து முதுகுபுறமா வந்து கட்டிண்டா, அப்புறம் இடதுபுறமா வந்து கட்டிண்டா. பரிஷஸ்வஜே வால்மீகி சொல்றா, ஏண்டாரா இவன் சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறது அவருடைய புண்ணெல்லாம் ஆத்திரும். ஏன்னா இவளே அமிர்தவல்லி இல்லையா, அவனும் 6ஆம் தான். இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற பரிவினால சேர்த்து கட்டிட்டான்னு அங்க ராமாயணத்துல கேட்டது இல்லையா? அது மாதிரி கேசிங்கிற அசுரனால கிருஷ்ணனுக்கு ஆபத்து ஏற்பட்டது. இருந்தாலும் கேசிங்கிற அசுரனை வதம் பண்ணிட்டான்னு கேட்ட உடனே நம்மளாம் சீதா பிராட்டி வழிகாட்டியா இருக்கிறதால நம்மளாம் ஓடி போய் அந்த கண்ணை சுத்தி கட்டிக்க வேண்டாமாடி கேட்டேன். கிடத்தியோ படுத்துருக்கு, எப்படி போய் கண்ணனை போய் நீ கட்டிக்க வேண்டாமா அப்படிங்கிறார். பர்த்தாரம் பரிஷஸ்வஜே என்று சக்கரவர்த்தி திருமகனை ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் அழைத்தான் போலே நீயும் கிருஷ்ணனை அழைக்க புறப்படுவாயோ என்று சொன்னோம். இவர் வந்து கிருஷ்ணன் சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிப்பேன்னு நினைச்சுனா பிசாத இதை கேட்டுட்டு வந்த ஆபத்து போயிடுதுன்னு மார்பில கை வச்சுன்னு மறுபடியும் படுத்துட்டிய. கிருஷ்ண விரோதி பயம் தீர்ந்து மார்பிலே கை வைத்து உரங்கலாம்படியாய் விடுவதே என்றுமா. ஆனா அவ்வளவு நடரா ஆண்டாள் பேசுற பேச்சினுடையதான இனிமையில சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் அப்படின்னும் செவிக்கிரிய செஞ்சொல்லே அப்படிங்கிறது மாதிரி மதுராலாபா அப்படின்னு சொல்லும்படிக்கு இவளே மதுரம், பேசுறதும் ரொம்ப மதுரமா இருக்கும். அப்படிங்கிறத பார்த்தா ராமரே அந்தரங்கத்துல சீதா பிராட்டியை எப்படி சொல்லி கூப்பிடுவார்னா, ஏ ஜானகி, ஏ மைதிலி, ஏ சீதேன்னு கூப்பிட மாட்டாராம், மதுரம் தான் கூப்பிடுவாராம். இதை கேட்டு அண்ணா ரொம்ப ரசிப்பேன். அதுல இது எத்தனை தடவை சொன்னாலும் சொல்லிட்டே இருக்கலாம். அதுல மதுரா அவளே மதுரம்னா என்ன அர்த்தம்னா மதுரம் தான் கூப்பிடுவார். அது வேற மதுரா லாபா பேச்சு அவ்வளவு இனிமையா இருக்குமாக்கிறதால அப்பேற்பட்டதான ஆண்டாளும் அந்த பேச்சுடைய இனிமையை கேட்டுன்னு இந்த விசாகாங்கிற தோழி படுத்துனுக்கலாம். நான் எழுந்து வராதுக்கு காரணம் வேற ஒன்றுடி, நீ எழுந்து வராது இருந்தால் தான் நீங்க மேலும் பேசுவேன் என்னை எழுப்புறதுக்குன்னு உங்க பேச்சுடைய இனிமையை கேட்டுன்னு படுத்துருக்கிறே தவிர நான் தனி ஒரு விழா கிருஷ்ணனை ஏகாந்தத்துல சமாதியில உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான் நினைக்காதீங்கோ. அதனால இதை பார்த்த உடனேவே இதெல்லாம் மனசுல நினைச்சுக்கிறா. அதெல்லாம் ஆண்டாளுக்கு புரியுது. ஏன்னா பாம்பின் கால் பாம்பரியம், தோழி என்ன நினைப்போன்னு இவளுக்கு தெரியாதுன்னு ஆண்டாளுக்கு புரிஞ்சிருக்கலாம் இங்கிதமா. உடனே இவன் எப்படிதான் படுத்துட்டு இருக்கான்னு இந்த அழகை பார்ப்போமேன்னு ஜன்னல் வழியா அப்படி எட்டி பார்க்கலாம், ஜாலகிரந்தத்து வழியா எட்டி பார்க்கலாம். இவர்கள் பேச்சிலே ஈடுபட்டு கேட்கிற பெண் பிள்ளையை ஜாலகத்தாலே எட்டி பார்த்தார்கள். ஜாலகம்ன்றது அது ஜாலகரந்திரம்னா ஜன்னல், அது வழியா ஆண்டாள் அப்படி எட்டி பார்க்கலாம். விசாகா எப்படி படுத்துட்டு இருக்கா அந்த அழகை பார்ப்போம்னு பார்த்தா தேசமுடையாய் அப்படி ஒரு தேஜஸோடு படுத்துட்டு இருக்கான். நாம சங்கீர்த்தனம் பண்றவா, கதாசிரவணம் பண்றவா அவளுடைய முகத்துலதான் தேஜஸை பார்க்கணும். ஏன்னா இவாளுக்கு வேண்டிய தேஜஸுக்கு வேண்டிய என்ன அடிப்படையோ எல்லாம் இவாளுக்கு நாமமே கொடுத்துரும். இவா முகம்தான் அப்படியே பிரம்மஜானிகளுடைய முகம் மாதிரி இருக்கும். இவாளுக்கு தான் நிஜமாவே பிரம்மஜானமே உண்டாகும். பஜனை பண்றவங்களுக்கு தான் வேதாந்தகோ பிராமணசியான்னு சொல்ற மாதிரி வேதாந்த ஞான அனுபூதி உட்பட சிந்திக்கிறது நாம சங்கீர்த்தனம் பண்றவாளுக்கு இந்த அளவுக்கு யோகம் பண்றவாளுக்கு கூட வராது. இவளுக்கு கிடைக்கிற ஆனந்தம் யாருக்குமே கிடைக்காது. வைகுண்ட ஆனந்தத்தை இவ பிராகிருத சரீரத்தோடய அனுபவிக்கிறான் பிரிவச்சன் பிள்ளை. அப்ராகிருத போகம் இது சரீரத்தோடே பெறுவதே உண்டாக பெறுவதே என்றார்.
அப்ராகிருத போகத்துக்கு அப்ராகிருத சரீரத்தை எடுத்துட்டு போக வேண்டியிருக்க பிராகிருத சரீரத்தோடயே அப்ராகிருத போகத்தை இவன் அனுபவிக்கக்கூடியவனா இருக்காளாம். அதனால இவன் முகம் எப்படி இருக்குன்னா அந்த பிரம்ம தேஜஸோட இருக்கும் இல்லையா, தேசமுடையாய் திங்கள் திருமுகம் பின்னாடி சொல்ல போறா. அப்பேற்பட்ட முக தேஜஸ்தான் உன்னை காணப்பெறாதே அந்தகாரமாய் கிடக்கிற எங்களுக்கு இத்தை திறந்து புறப்பட்டு உன்னுடைய நிரவதிக தேஜஸாலே வெளிச்செரிக்கைக்காகவும் உன்னுடைய அழகு காண்பிக்கைக்காகவும் நீயே வந்து தீர. அவன் சொல்றாளா, இவ்வளவு கொண்டாடி பேசுறமா, எனக்குன்னு ஏதாவது ஒன்று உண்டா? நானும் உங்களை சேர்ந்தவர் நானும். எங்க வீட்டுல இருக்கிற எனக்குன்னு வீடு எதுவும் கிடையாது, எனக்குன்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் உங்களுதான். நீங்களே சுதந்திரமா உள்ள கதவு திறந்து உள்ள வந்திருக்கலாமே, கதவு திறந்து வாங்கினீங்க, நீங்கள்லாம் உள்ள இதுக்கிட்டே வழியிலேருந்தே பாட்டு பாடிப்பீங்க. என்ன அவன் சொல்றா, என்ன இருந்தாலும் நீ கதவை திறந்து வெளியில வா, நாங்கள் கதவை திறந்திருந்தா கூட வந்துட மாட்டோம். இது கடைசி வீட்டுல இந்த இங்கிதான் ஆண்டாள்கிட்ட பார்க்கலாம். சாதாரண லௌகீகமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போனா எப்படி பழகணும்னா, நேச நிலை கதவை நீக்கு அப்படின்னு தானே காவலாளியை பார்த்து கூட அங்க சொல்றா. அதே மாதிரி வந்து திரவாய் மகிழ்ந்தேன் ஓரம்பாவாய்னு நப்பின்னியாகிய ராதையை பார்த்தாலும் நீ வந்து கதவை திறக்கிறான். ஏன்டா கதவை திறந்தே இருந்தாலும் வான்னு கூப்பிடணும், இல்ல அவன் எழுந்து வந்து வரவேற்கணுமா. அதுதான் ஒரு சாதாரண ஒரு லௌகீக இங்கீதம் கூட. அதை உட்பட ஆண்டாளுக்கு சொல்றா, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவா, நீயே கதவை திறந்து வாய வந்தா என்னடா உன்னுடைய நிரவதிகமான தேஜஸ், அவதிக்கு அப்பாற்பட்ட தேஜஸுக்கே அதுக்கு ஒரு அணை போடுறது மாதிரி கதவை சாத்தி வச்சிருக்கீங்க. இந்த கதவை திறந்து நீ வந்தியாரா அந்த தேஜஸ் இருண்டு இருக்கிற எங்களுடைய மனசெல்லாம் அப்படியே பிரகாசமாயிடுது. எங்களுடைய ஹிருதயமும் பிரகாசமாக்கணுமானா நீ எழுந்து வெளியில வரணும். அப்படி இருக்குமா பாகவதால பார்க்கறதுலையோ பாகவதாவோட கூடுறதுலையோ அப்படி ஒரு ஆசை வருமானா? இந்த விஷயங்கள்லாம் பகவத் விஷயமா கிருஷ்ணனை பார்க்கறதுக்கும் கிருஷ்ணனோட கூடுறதுக்கும் கிருஷ்ணனோட பேசுறதுக்கும் ஆஸ்லேஷனை சும்பனை சம்பாஷணை பிரணய நிரீட்சணன்னு அதுக்கெல்லாம் ஆசைப்படுறதுன்றது நியாயமாச்சே. பாகவதாளர் இப்படி ஒரு விரகத்தோட பாட முடியுமானா அந்த நிலைமை வந்தவாளுக்கு தான் இருக்கு. அந்யோன்யதை என்ன ஏன் அதுதான் ராகத்வேஷ ரஹிதாகா சகிருதயம். முதல்ல சகிருதயமா இருக்கிறதுனாலையும் இன்னொன்னு கிருஷ்ணனை பார்க்கறது என்று ஒரு சில க்ஷணங்கள் தான் அவனை பத்தி பேசி அனுபவிக்கிறது. ஜென்மாபுரம் ஒரு ஜென்மாபுரம் போதையன் பரஸ்பரம் கதையந்தஸ்தமாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படியே ஒருத்தர் கொட்டி கொமைஞ்சு பாலாம் உருண்டு பரலுவாங்களாம். என்ன பண்ணுவாளோ தெரியாது. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல பரமூர் பக்தாலாம் அனுபவிச்ச விஷயம். அன்னைக்கு சைதன்ய மகாபிரபு, அதுக்கு முன்னாடி நம்மாழ்வார், ராமானுஜர் கோஷ்டி அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு அண்ணாவுடைய கோஷ்டின்னா அப்படின்னா என்னதான் பேச்சு. இப்பதான் பஜனையை முடிச்சுட்டு கடைசியில புண்டரிக்கெல்லாம் போட்டு ஏதோ இருந்த சுண்டலை எல்லாருக்கும் கொடுத்து விநியோகமாகி எல்லாரும் படுத்துக்கலான்னு லைட் எல்லாம் அணைச்சிட்டு போய் அந்த கூடத்துல படுத்துக்கலான்னு போவா. அவ படுத்துட்டா தூங்கிட்டு வாழானா, அதுக்குள்ள ஒருத்தர் எழுந்துருவா, ஒருத்தர் நூத்தத்தை. இன்னைக்கு இந்த நாமாவளி எப்படி இருக்கு, நட்டாபார கிரிதர கோபம். அது என்ன சொல்ற, அதுக்கு முன்னாடி அந்த ஒரு நாமாவளி எடுத்தாரு, வனமாலி வாசு. ஆனா அது இருக்கட்டும், அது ரெண்டு இருக்கட்டும். அந்த இன்னொரு பாட்டு யமுனா தீரவி, அது நாள் பொழுது பூரா பாடிட்டே இருக்கலாம் போல இருக்கு, விடவே முடியல. அதை சொல்லி நீ முதல்ல அப்படின்னா எழுந்து உட்காந்து பேச ஆரம்பிச்சு. எழுந்து உட்காந்து பேசினால முடியாது. எழுந்து நின்று பஜனை, அப்புறம் ஆடி பஜனை, ஒருத்தர் கட்டி புரண்டு கீழே உருண்டு தன்னை மறந்து மூர்ச்சியாகி இது என்ன அழுவன் தொழுவன் ஆடி காண்பன்னா அந்த நிலைமையில வந்த பாகவதால் ஒருத்தர் பிரியறதுக்கு மனசு வராதான். பேராளன் பேரோதும் பெரியோரை ஒரு காலம் பிரியிலே, அப்புறம் பிரிய மனசு வராது. தப்பித்தவரை நடு வீதியில பார்த்துட்டா கூட தாச்சு மாமாவும் சங்கு அண்ணாவும் ரெண்டு பேரும் மவுண்ட் ரோட்ல அந்த பக்கம் இவர் இந்த பக்கம் இவர் ஒருத்தர் பார்த்தா இங்கேருந்து இவர் ரெண்டு வரல காமிச்சுட்டு ராதே கிருஷ்ணா சங்கு அண்ணா சொன்னார்னா தெரு கோடிக்கு கேட்கும். இங்கேருந்து கூட்டு அவர் அங்கேருந்து ராதே கிருஷ்ணான்னா ரெண்டு பேரும் நடந்தார். நடு மவுண்ட் ரோடு ஒரே டிராபிக். ரெண்டு பேரும் வைஷ்ணவ திருஷ்வா தண்டவத் பிரணமே போய் நடு ரோட்ல ரெண்டு பேரும் வந்து விழுந்து சேவிச்சு அப்படியே கிடக்கிறாங்க. எல்லாம் ஹாரன் அடிச்சுட்டே டிராஃபிக் அத்தனை நிற்கிறது, இந்த பக்கமும் அந்த பக்கம் கரப்பட்டது மாதிரி. கடைசியில இவா ரெண்டு பேருக்கு எப்போ அனுபவம் முடிஞ்சு ஒருத்தர் எழுந்து ஒருத்தர் கட்டி புரண்டு எல்லாம் முடிச்சு அம்மா இவா ஓஹோ சூழ்நிலை என்னன்னு அப்பதான் புரிஞ்சு கரையேறணும். தெருவில் வந்து இந்த பக்கமா வந்தா எல்லாம் இருக்கு. அது எப்படி இருக்கும்னா அது
அது அந்த அனுபவம் ஏற்பட்டாதான் புரியும், அந்த பிரேமையை பார்த்தாதான் புரியும். அப்படி ஒரு கோஷ்டி கிடைக்கணும். கிடைச்சதுனால ஆண்டாள் துடிக்கிறா. ஒரு க்ஷணம் அவன் எழுந்து வரலன்னா கும்பகர்ணன் தோற்றும் உனக்கேன்னு சொல்ற அளவுக்கு கும்பகர்ணனோட ஒரு வீட்டு நிதிரையிலே அப்படி பேச ஆரம்பிச்சுடுறாங்கயா. அந்த விரகம் வருமா பாகவதாட்ட கூட. அப்படி அந்யோன்ய பிரேமம் இருந்தால் காட்டா. இந்த தோழியான விசாகா எழுந்து வந்துட்டான்னு அடுத்த தோழியை எழுப்ப போறா அப்படிங்கிறது அடுத்த பாசனம் நாளைக்கு அறிவிக்கணும். சுவாமினி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் தேவிகேந்திர சத்குருதேவ் பகவான் கி சுவாமி விரியவாச்சவன் பிள்ளை திருவடிகளே சரணம். ராமானுஜா 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 भगवान की जय।